வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டி ஆன் ரோட்ல இருக்கோம். எக்ஸாக்டா எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மாமண்டூர். உங்களுக்கு லோரல் மால் இருக்கு. மாலுக்கு ஒரு 100 மீட்டர் தள்ளியே பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆன் ரோட்ல ஒரு சூப்பரான லே அவுட் வந்து பார்க்க வந்திருக்கோம். உள்ள பாத்தீங்கன்னா 50 அடி ரோடு, 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, நல்ல ஒய்டான ரோட் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லே அவுட் ஸ்ரீ பத்மலதா அவென்யூ. ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெசிடென்ஷியல் பிளாட் ஃபுல்லா அவைலபிள் இருக்கு. ஆல்ரெடி உள்ள வீடு கட்டிலாம் வந்திருக்காங்க. ஒரு 15 வீடு இருக்கு. கோயில் இவங்களே கட்டியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஆன் ரோட் லே அவுட். ஸோ நீங்க மெயின் ரோட்லயே இறங்கி பஸ் இறங்கி நடந்து போயிடலாம். லேண்ட்மார்க் சொல்லியிருந்தேன் மாமண்டூர். உங்களுக்கு லோரல் மாடலுக்கு தாண்டி ஒரு 100 மீட்டர்லயே இருக்கு. ஸோ ஜிஎஸ்டி ரோட்ல இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டாளர் காலேஜ் இந்த இடத்துல இப்போ தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஃப்ளைஓவர் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே நம்ம ரோடுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே தான் நம்ம லே அவுட் போய் பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட்டு. மொத்தம் 190 பிளாட்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்கிறாங்க. நல்ல ஒய்டான ரோடு. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா 50 அடி ரோடு போட்டுருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு அந்த சைடு ரோடு பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு. நடுவில் அழகான ஒரு கோவில் கட்டி உங்களுக்கு கும்பாபிஷேகமே பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா உள்ளே வந்து அவ்வளோ குடியிருப்புகள் இருக்குது. உள்ளே ஒரு 15-20 பேர் வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க. புதுசாக வீடுங்களும் கட்டிட்டு இருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 190 பிளாட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 150 பிளாட்ஸ் கிட்ட சோல்ட் அவுட்டே ஆயிடுச்சு. இப்போ ஒரு 30+ பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளாட்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது அப்படின்றதால இவங்க கிளியரன்ஸ் சேல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த லே அவுட்டு ஒரு ஜிஎஸ்டி ஆன் ரோட் லே அவுட்டு, அதுவும் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. உங்களுக்கு ஆண்டாளர் காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு லோரல் மாலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா புக்கத்துறை ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிரிட்ஜு கூட கட்டிட்டு இருப்பாங்க. நான் ஒர்க் போயிட்டு இருந்தது உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்குது நல்ல லேண்ட்மார்க்கு. நம்ம லே அவுட்டுக்கு 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே 3,500 ருபீஸ்க்கு மேலே போட்டுட்ருக்காங்க. பட் இந்த லே அவுட் கிளியரன்ஸ் சேல் அப்படின்றதால 2,400 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு மினிமம் பிளாட்ஸ் இருக்குது அப்படின்றதால கோர்ஸ் இருக்கும், ஃபேஸிங் இருக்காது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நல்ல பிளாட் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 40க்கு 60 இந்த மாதிரி நல்ல சைஸ் இருக்க பிளாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாலும் இன்னும் அவைலபிள் இருக்குது. எல்லா டைரக்ஷன்லேயுமே அவைலபிள் இருக்குது. ஸோ நல்ல லே அவுட்டு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வீடுங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு கீழே கட்டி வந்துட்டாங்க. மேலே வந்து இப்போது உங்களுக்கு ஃப்ளோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வீடு கட்டி வந்திருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 வீடு கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த சைட்லாம் காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. அங்கெல்லாமும் வீடு கட்டி ஆல்ரெடி ஆளுங்க இருக்காங்க, வீடு கட்டிட்டும் இருக்காங்க. புதுசாக கட்டுறதுக்கு போர்லாம் கூட போட்டிருக்கிறாங்க. ஸோ நல்ல லொக்கேஷன். டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு லே அவுட்டு. ஸோ உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 50 அடி ரோடு விட்டு அதுக்கு மேலே காவாக்கும் இடம் விட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஜிஎஸ்டி ஆன் ரோடு அப்படின்றதுனாலேயே உங்களுக்கு நல்ல வந்து டெவலப்மெண்ட் இருக்கும். ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸிங்க்கு கொடுக்குறாங்க. ஏன்னா பக்கத்துலலாம் 3,000 அண்ட் அபவ் தான் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு வாங்கும் போதே ஒரு லே அவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 600-700 ரூபா லாபத்தோட தான் நீங்கள் வாங்கும் போதே வாங்குறீங்க. ஸோ ஒரு 1 இயர் 1.5 இயர் ஹோல்ட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 1,500 2,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கே லாபம் வரும். ஏன்னா அந்தளவுக்கு சவுத் சென்னை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆன் ரோட் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு செங்கல்பட்டு மாமண்டூர் இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி ஆன் ரோட்டில் இருக்கிறதால எல்லா இடத்துக்கும் ஈஸியாக நீங்கள் கனெக்டிவிட்டி போய்க்க முடியும். ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு மற்ற என்ன நெசசரி தேவை இருந்தாலும் எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் டியூரேஷன்லேயே போகிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நல்ல லொக்கேஷன். இந்த லே அவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸிங் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,400 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இது மார்க்கெட் வேல்யூவோட ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த லே அவுட்க்கு இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி புதுசாக வர ப்ராஜெக்ட் எல்லாமே 3,000 அண்ட் அபவ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கும் போதே ஒரு 600-700 ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு ப்ராஃபிட்டோட தான் வாங்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மிஸ்டர் ரியல்டர் சேனல் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வர ஒரு 3 கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்க்கு 50 ருபீஸ் வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம சைட்லேருந்து கேட்டிருந்தோம், நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கோம். பட் இந்த மாதிரி யாரும் பண்ணது கிடையாது. பட் இவங்க வந்து ஸ்கொயர் ஃபீட்க்கு 50 ருபீஸ் ஃபஸ்ட்டு வர 3 கிளைண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஹவுஸ் பிளான்ஸுமே வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஒரு 1,320 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ஜிஎஸ்டி ஆன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ்டு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி பூஜை வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு ரோ ஹவுஸ் மாதிரி கட்டுறாங்க, ஒரு 3-4 வீடு. ஸோ நீங்கள் அதை இப்போயே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்து ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லேயே வந்து நெகோஷியபிள். ஏன்னா இப்போ ப்ரீ புக்கிங் பண்ணுறதால ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸில் லிஃப்ட் ஃபெசிலிட்டியும்
டெரஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட்க்கு பேங்க் லோனுமே வந்து இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா ப்ராசஸுமே எண்ட் டு எண்ட் இவங்களே வந்து பாத்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா பேங்க் லோன் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்கொயர் ஃபீட்க்கு அப் டு 1200 வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்கூல்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம ப்ராஜெக்ட்க்கு பக்கத்துலேயே பிரசாந்த் வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்கு. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பக்கத்துலேயே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நியர்பைல இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிப்காட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 400 ஏக்கர்ல உங்களுக்கு வேற சிப்காட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க உள்ள பாக்குற ரோடு எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. இது வந்து பிளாக் டாப் ரோடு கிடையாது. உங்களுக்கு ஸ்ட்ராங்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பண்ணி தார் ரோடு வந்து பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இது வரைக்கும் வாங்கின எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டில் டேட் வரைக்கும் பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோல இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீ பத்மலதா அவென்யூ. இவங்க டெவலப்பர் நம்பர் தான். நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோக்குமே பாத்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் நம்பர் மட்டும் தான் கொடுப்போம். ஸோ இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நேர்ல வந்து பாருங்க. உங்களுக்கு வரணும்னா நான் லேண்ட்மார்க்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். உங்களுக்கு லோரல் மால் தாண்டின உடனே ரைட் சைடு ஆண்டாள இருக்கிற காலேஜ் தாண்டினோடனே ரைட் சைடு ரெண்டுமே இங்கேருந்து ஒரு 150-200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. தாண்டினோடனே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லே அவுட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நல்ல லே அவுட்டு, நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. உள்ள கடகடன் வீடும் கட்டிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குலாம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டபுள் மடங்கு விலை போகும். ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் அப்ரிசியேஷன் அப்படிதான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ சைட்டை நேரில் வந்து பாருங்க, நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு 50 அடி ரோடு 40 அடி ரோடுலாம் இப்போ வர லே அவுட்ல போடுறதே கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய வீடுங்க வந்துட்டதால 3 ஃபேஸ் இபி லைனும் எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்லாம் கூட இருக்கு. ஸோ நல்ல டெவலப்பான லே அவுட்டு. ஸோ கிளியரன்ஸ் சேல் பிளாட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் சேல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நேரில் வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். 45 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து உள்ள பிளாட் இருக்குது. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.